இந்த உலகத்தில் சண்டை சச்சரவுகளை போர்களை நாம் தவிர்த்திருக்க முடியும். எப்படி வாழ்ந்திருந்தால் தவிர்த்திருக்க முடியும்னா, ஆராய்ச்சி பூர்வமாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் புத்தகமும் கையுமாக இருந்திருக்க வேண்டும். புத்தகம் படிப்பது என்பது அனைவருக்கும் கண்டிப்பான ஒரு நடைமுறையாக கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கணும். புத்தகம் படிக்காமல் நீங்கள் வாழக்கூடாது. புத்தகம் படிச்சிட்டியா, படிக்காமல் நீங்கள் வாழ்கிற அப்படின்னா ஒன்றால் இந்த உலகத்தில் சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் புத்தகம் படிக்க வேண்டும். எல்லாருமே புத்தகம் படிக்க வேண்டும். புத்தகம் படித்தா மட்டும்தான் இந்த உலகம் போர்கள் நடைபெற்றாமல் இந்த உலகம் அமைதியாக இருந்திருக்கும். அப்படின்னா இப்போ கடந்த காலங்களில் சண்டைலாம் போட்டாங்கல்ல, புத்தகம் படித்தவர்கள் தானே இந்த ஆயுதங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க புத்தகம் படித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். புத்தகம்னாங்க ஒரு பொது அறிவு சார்ந்த புத்தகம். பொது அறிவு சார்ந்த ஒரு புத்தகங்களை படிக்கின்ற வழக்கம் எல்லாருக்குமே இருக்கணும். எல்லாருமே அவங்க என்ன தொழில் பார்க்குறாங்களோ அந்த தொழில் சம்மந்தமான புத்தகங்களை தான் படிக்கிறாங்க பெரும்பாலும். அதை தாண்டி இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தேடலோட புத்தகங்களை படிப்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்படி புத்தகத்தை படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை என்பது புத்தகத்திடம் வேண்டும். அப்படி இருந்திருந்தால் இந்த உலகில் சண்டை சச்சரவுகள் போர்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்காது. அது மாதிரி மூட நம்பிக்கையை தாங்கி வருகிற புத்தகங்களை தடை செய்து விட வேண்டும். எல்லா புத்தகங்களும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. மூட நம்பிக்கைகளை ஆதாரமாக கொண்ட மத புத்தகங்கள், மத புனித நூல்கள் அப்படின்னு சொல்கிற புத்தகங்களுக்கெல்லாம் தடை விதித்திருக்க வேண்டும். ஆபாச புத்தகங்கள் எப்படி தடை விதிக்கிறாங்களோ அது மாதிரி மத நூல்கள் இருக்குல்ல, மத புனித நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நூல்களுக்கெல்லாம் தடை விதி. ஆன்மீக புத்தகங்கள் அப்படின்னு மூட நம்பிக்கைகளை பரப்புகிற புத்தகங்களுக்கு தடை விதித்திருக்க வேண்டும். இப்படி ஒரு ஒரு நல்ல புத்தகங்களும் கையுமாக மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். புத்தகம் படிக்கிற வழக்கம், அதாவது தன்னுடைய தொழிலை தாண்டி பிற பொதுவான அறிவை வளர்த்து கொள்கிற நோக்கத்தோடு புத்தகம் படிக்கிற வழக்கம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் அதை எப்படி கட்டாயப்படுத்துறது? சும்மா அறிவுரை சொல்லாமா, பிரச்சாரம் சொல்லாமா? அப்படி கிடையாது, கட்டாயப்படுத்தணும். அது வெளியில் வரியா, நீ ஒரு புத்தகம் உன் பையில் இருக்கணும். இப்போ வெளியில் 2 வீலரில் போனால் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறோம்ல, அப்படி கேட்குறோம்ல, அதே மாதிரி நீ வெளியில் வரும்போது உன் பேக்கில் புத்தகம் இருக்குதா அப்படின்னு கேட்கணும். புத்தகம் இல்லாமல் எதுக்கு வெளியே வந்த? அந்த மாதிரி புத்தகம் படிப்பதை எப்படியெல்லாம் கட்டாயப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தணும். வீட்டுக்கு வீடு நூலகம் இருக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு ஒரு நாளிதழ் தினமும் வரவழைக்கப்பட வேண்டும். அப்புறம் ஒரு மாத இதழ், மருத்துவம் சார்ந்த மாத இதழ் அல்லது வார இதழ், தொழில் சார்ந்த மாத இதழ், வார இதழ், விவசாயம் சார்ந்த ஒரு மாத இதழ் அல்லது வார இதழ், அல்லது இலக்கியம் சார்ந்த ஒரு மாத இதழ், வார இதழ். இப்படி புத்தகங்கள் கட்டாயமாக ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் வரவழைத்து படிக்க வேண்டும். 100 புத்தகங்கள் இருக்க வேண்டும். குறைந்தது 100 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். வெளியில் வரும்போது புத்தகமும் கையுமாக இருக்க வேண்டும். புத்தகம் என்பது பையில் இருக்க வேண்டும். இந்த மாதிரி புத்தகம் படிப்பதே கட்டாயமாக. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு புத்தகம், 100 பக்கம் கொண்ட, குறைந்தது 100 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டே ஆக வேண்டும். அப்புறம் சின்ன வயசுல வரைக்கும் ஒரு டைரி எழுதுகிறத வழக்கமாக அவங்கள கட்டாயப்படுத்தலாம். சின்ன வயசு பசங்களுக்கு ஒரு டைரி எழுதணும். நீங்கள் இந்த மாதிரி எழுதுகிற பயிற்சியை ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும். எழுதும்போது தான் ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றி தெரியும். தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, தனக்குள் இருக்கிற அந்த உணர்வு, தன்னுடைய உணர்வுகளை எழுதும்போது தான் பார்க்க முடியும். எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி புத்தகங்கள் லைப்ரரியில் இருக்குல்ல, அது எல்லாமே எழுதியது தானே இன்றைக்கி புத்தகங்களாக நம்ம லைப்ரரியில் பார்க்கணும். யாரோ பல எழுத்தாளர்கள் எழுதியது தான் இன்றைக்கி நம்ம புத்தகங்களை படிக்கணும்னா யாரோ எழுதியது தானே. அப்போது எழுதுகிற வழக்கத்தை கட்டாயப்படுத்தணும். படிக்கிற வழக்கத்தை எப்படி நம்ம கட்டாயப்படுத்தணும்னு நாம் சொல்கிறோமோ, பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பணத்தை எதிர்பார்த்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. ஏன்னா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு வேலைக்கு போவீங்க. அந்த வேலையை வச்சுட்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஒரு பொது அறிவை வளர்த்து கொடுக்குற அந்த நோக்கத்தோடு ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கள, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், பண எதிர்பார்ப்பு இல்லாமல் புத்தகங்களை படிக்கிற அந்த வழக்கம், அது மக்களை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கணும். புத்தகம் படிக்கலைன்னா நீ ஒரு குற்றவாளி, உன்னால் இந்த உலகில் அமைதியின்மை ஏற்பட போகிறது என்ற அர்த்தம் அப்படிங்கிற அளவுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் விபரீதத்தை, புத்தகம் படிக்காமல் மக்கள் வாழ்ந்தால் அது விபரீதமான ஒன்றாக மாறிவிடும். விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும்
அமைதியின்மையும் வன்முறைகளையும் இங்கு ஏற்படுத்தும். அவர்களால், புத்தகம் படிக்காதவர்களால் இங்கு அமைதியின்மை ஏற்படும், வன்முறை ஏற்படும். நல்லா பாருங்கள், இந்த படித்தவங்க யாரும் வன்முறையிலலாம் நேரடியாக இறங்க மாட்டாங்க. நேரடியாக சண்டை போடுறவங்க யாரும் படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லா பட்டப்படிப்பு படித்தவங்க யாரும் நேரடியான வன்முறையில் பெரும்பாலும் இறங்க மாட்டாங்க. யார் இறங்குவாங்க அப்படின்னா, அந்த படிக்காதவங்க தான் இந்த மாதிரியான நேரடியான வன்முறைகளில் ஈடுபடுவார்கள் பெரும்பாலும். அதனால் எழுதுகிற வழக்கத்தை கட்டாயப்படுத்த வேண்டும். புத்தகம் படிப்பதை எப்படி கட்டாயப்படுத்தணும், அது மாதிரி எழுதுகிற வழக்கத்தை கட்டாயப்படுத்தணும். ஏன்னா நாம் புத்தகம் படிக்கணும் நம்ம சொல்கிறோம்ல, இது எல்லாமே யாரோ ஒருத்தர் எழுதுனது தானே. யாரோ ஒருத்தர் எழுதிய புத்தகத்தை தான் நாம் இன்றைக்கி புத்தகம் படிக்கணும், பொது அறிவு வளர்த்துக்கணும்னு சொல்கிறோம். அப்படின்னா அப்போ எழுதுவது தானே இங்கே ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. படிப்பதை விட எழுதுவது தான் முக்கியமோ. எழுதுவது 50%, படிப்பது 50%. இப்படி அப்போ தான் அது சமமாக போயிட்டுருக்கும். அதனால் எழுதணும், படிக்கணும், பேசணும், இந்த 3 ஆளுமைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இப்போ நான் பேசுகிறேன், பேச்சாளர் ஆகிட்டேன், எழுதுறதே கிடையாதுங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எழுதவும் செய்யணும். 1 மணி நேரம் டெய்லி, 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் எழுதணும். கண்டிப்பாக எழுதணும். அதற்காக ஒரு நேரத்தை, 1/2 மணி நேரத்தை ஒதுக்கணும். அதனால் அப்போ தான் நம்ம ஒரு முழுமையான ஒரு ஆளுமையோடு நாம் நமது வாழ்வில் பயணிக்கிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமது வாழ்க்கையில் நாம் பயணிக்கிறோம் என்று பொருளாகிறது. எழுதணும், படிக்கணும், பேசணும். புத்தகம் படிக்கணும், அப்புறம் பேசணும். இந்த 3ம் நமக்குள்ளே இருக்கணும். பேசணும், செயல்படணும். இந்த 4 ஆளுமைகளும் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அப்போ தான் நாம் சரியான ஒரு புரிதலோடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்படி தான் இந்த 4 நடைமுறைகளையும் எல்லாருமே கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்கணும் மக்களுக்கு. அப்போ தான் இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இது நாள் வரைக்கும் சண்டைகள் ஏன் வந்தது, போர்கள் ஏன் வந்ததுன்னா, புத்தகங்களை அவரவர் விருப்பத்திற்கு விட்டுவிட்டோம். புத்தகம் படிப்பதும் எழுதுவதும் அவரவர் விருப்பம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். புத்தகம் படிப்பது எழுதுவது என்பது எப்படி பள்ளிக்கு கண்டிப்பாக போகணும், பிள்ளைகளை அதாவது ஒரு 8வது வரைக்கும் 10வது வரைக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்க படித்தே ஆகணும் நம்ம எப்படி கட்டாயப்படுத்துகிறோம். வேலை சின்ன பசங்க வேலை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, சட்டம் போட்டிருக்காங்களா, அதே மாதிரி அது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி புத்தகம் படிப்பது என்பது ரொம்ப முக்கியம். பொது அறிவு பள்ளி பாட புத்தகங்களை தாண்டி வேறு துறைகளை பற்றிய புத்தகங்கள், பொது அறிவை வளர்த்துக்கொள்கிற நோக்கத்தில் படிக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த புத்தகங்களை படிக்கணும். அப்புறம் பொது அறிவு சார்ந்தவற்றை எழுத வேண்டும். ஏன்னா மக்களை கட்டாயப்படுத்தி வாழ வைத்திருந்தால் இந்த உலகத்தில் சண்டை சச்சரவுகள், அமைதியின்மை எதுவும் இல்லாமல், போர்கள் எதுவும் நடைபெறாமல் மனித உயிர்கள் இயந்திர அறிவியல் உலகிலும் அமைதியாக வாழ்ந்திருக்க முடியும். இவ்வாறாக புத்தகத்தை துணைக்கு வைத்து கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும் மனித உயிர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகை கடக்க வரும்பொழுது, இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு கடல்னு வச்சுக்கிட்டால், அந்த கடலை கடக்க நாம் புத்தகத்தை படகாகவோ கப்பலாகவோ பயன்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த சண்டை போட்டவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, புத்தகத்தை படிக்கிற வழக்கம் இவர்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. புத்தகத்தை படிக்கிற வழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வன்முறைகளில் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. பொதுவாக நல்லா புத்தகம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இறங்கி போய் சண்டை கண்டெல்லாம் போட மாட்டாங்க. அவர்களை இப்போ பாருங்கள், எப்போ அமைதி ஏற்பட்டது? 2ஆம் உலகப் போர் ஏற்பட்ட பிறகு, இந்த அணுகுண்டெல்லாம் வெடித்த பிறகு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உலகமெங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. பள்ளிக்கூடங்களை திறந்து மாணக்கர்களின் கையில் புத்தகங்களை கொடுத்தார்கள். அப்போ தான் அமைதியே ஏற்பட்டுச்சு. அப்படி பள்ளிக்கூடங்களை திறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு பள்ளிக்கூடங்களே திறக்கலை, புத்தகங்களே கொடுக்கல அப்படின்னா என்ன இருக்கும்? இன்னை வரைக்கும் நம்ம சண்டை போட்டு தான் நடந்திருப்போம், செத்துருப்போம், நம்மளாம் வாழவே முடியாது, அந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்போம். அப்போ நம்ம இன்றைக்கெலாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டை எதுவும் போடாமல் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகங்கள் தான் காரணமாக. அந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பள்ளிகளை திறந்து, கல்லூரிகளை திறந்து, மாணாக்கர்களின் கையில், பிள்ளைகளுடைய கையில், குழந்தைகளுக்கு புத்தகங்களை கொடுத்தோம் பார்த்திங்களா, அதுதான் அமைதி காரணம். ஆனால் அது வெறும் பாட புத்தகம்தான். அந்த புத்தகமே இந்த அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறது, இவ்வளோ அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சண்டை சச்சரவு போர்கள் அங்கங்கே நடக்க தான் செய்யுது. இன்னும் இந்த மனுஷங்க அமைதியாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா பொது அறிவு சார்ந்த புத்தகங்களை படிப்பதை கட்டாயப்படுத்த வேண்டும். பாட புத்தகங்கள் என்பது அது ஒரு வயசு வரைக்கும் தான், நீங்கள் படிக்கிற வரைக்கும் தான் அந்த பாட புத்தகங்களை படிப்பீங்க.
ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்குது. அதுதான் பொது அறிவு சார்ந்த புத்தகங்கள். அதில் எல்லா துறைகளும் அடக்கும். அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், படிப்பதை கட்டாயப்படுத்த வேண்டும். படிக்கவில்லை என்றால் அது குற்றமாக கருத வேண்டும். வெளியில் வந்தால் ஒரு புத்தகம் பேக்கில் இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும். குறைந்தது 100 பக்கம் இருக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு நூலகம், வீட்டுக்கு ஒரு நாளிதழ் வரவழைக்கப்பட வேண்டும். வீட்டுக்கு ஒரு மருத்துவம், இலக்கியம், விவசாயம், வேளாண்மை, இப்போ தொழில், இப்படி பல துறைகளை சார்ந்து ஒரு மாத இதழ்கள், ஒரு 4-5 மாத இதழ்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வரவழைக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தியிருந்தால் மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? பகுத்தறிவு சார்ந்து இருக்கும். பல துறை இந்த மாதிரி இந்த படிக்காதவங்க பார்த்திங்கன்னா, படிக்காதவங்க தான் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு, மத வெறி பிடிச்சிக்கிட்டு, சாதி வெறி பிடிச்சிக்கிட்டு, உண்மையை சொன்னால் ஏற்றுக்க மாட்டானுங்க. உண்மையை சொன்னால் புரிஞ்சிக்க தெரியாது. அவனு சொல்கிறதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. புதிய கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி சண்டை போட்டு இவங்க சண்டை போடுறவங்க யாரெல்லாம் பார்த்தா இந்த புத்தகம் படிக்கிற வழக்கம் இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு ஒரு பொது அறிவு சார்ந்த ஒரு புத்தகங்களை படிக்கின்ற வழக்கம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் புத்தகம் படிப்பதாக இருந்தால், புத்தகம் படிப்பதை கட்டாயப்படுத்தி இருந்தால், உலகம் முழுக்கும் ஒவ்வொருவரும் புத்தகங்களை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தியிருந்தால், அதே நேரத்தில் மூட நம்பிக்கை சார்ந்த புத்தகங்களும் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம கட்டாயப்படுத்தியிருந்தால் இந்த உலகம் அமைதியாக இருந்திருக்கும். ஆக்கப்பூர்வமான வழியில் இந்த உலகம் பயணித்திருக்கும் என்பது உண்மை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால நம்மை ஆட்சி செய்கிறவர்களுக்கே புத்தகம் படிக்கிற வழக்கம் கிடையாது. ஒரு பொது அறிவு சார்ந்த புத்தகங்களை படிக்கிற வழக்கம் நம்மை ஆட்சி செய்கிறவர்களுக்கே இல்லை. ஒரு பிரதமர், முதலமைச்சர், இவங்களுக்கெல்லாம் கூட இல்லை. இவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ, எம்பி, இவங்களுக்கெல்லாம் கூட புத்தகத்தை படிக்கிற வழக்கம் சுத்தமாக இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பாருங்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு ஆட்சி செய்கிறவர்கள், ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறவர்களுக்கு அது இல்லை. ஆனால் இந்த உலகம் எப்படி உருவாச்சுது? புத்தகங்களால் தான் உருவாக்கிச்சு. புத்தகம் படித்தவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. பாரு எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனநிலையோட நாம் ஒரு புரிதலோட அறியாமையோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம், ஒரு மோசமான உதாரணம் எதுவும் இருக்க முடியாது. புத்தகம் என்பது ஒரு விளக்கு போன்றது, ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒரு விளக்கு போன்றது. நாம் இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு அடர்ந்த காடு போன்றது. அதனால் இந்த காட்டில் பயணிக்கணும்னா நம்ம கையில் விளக்கு இருக்கணும், பாதுகாப்பு சாதனங்கள் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த காட்டில் பயணிக்க முடியும். அப்படின்னா அது புத்தகமாகத்தான் இருக்க முடியும். புத்தகமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விடலாம், அப்படி ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துடலாம். இந்த உலகம் ரொம்ப கஷ்டமானது. இயந்திர அறிவியல் உலகம் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஈஸியாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறீங்கள, அந்த நினப்பு தான் மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கைங்கிறது. ஈஸியாக படிக்கணும், கஷ்டப்படணும். எப்படி இந்த மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? படி 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 படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்கள பிள்ளைகளை படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஏதாவது படின்னு. ஆனால் பெற்றோர்கள் படிக்க மாட்டாங்க. அது படிக்கிறது மாணவர்களுடைய வேலை. பெரியவங்களா படிக்கக்கூடாது, படிக்க வேண்டிய கட்டாயம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. படிக்கணும், கண்டிப்பாக வாழ்நாள் முழுதும் படிக்கணும். அதில் மாணவர்கள் பள்ளி பாடங்களையும் அவங்க படிப்பாங்க, பொது அறிவு சார்ந்ததையும் படிக்கணும். இப்படி இரட்டை சுமைகள் அவர்களுக்கு இருக்குது, இந்த மாணாக்கர்களுக்கு. ஏன்னா அவங்க எதுவும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகல. அதனால் அவங்க தலைமையில் ஒரு இரட்டை சுமை இருக்குது. ஆனால் பெரியவர்களாகிவிட்ட பிறகு நம்ம ஒரு பொது அறிவு சார்ந்த புத்தகங்களை மட்டும் படித்தா போதும். நம்ம தொழில் என்பது, நாம் செய்கிற தொழில் என்பது ஒரு செயல்முறையாக அது இருக்கும். அது சார்ந்தும் நம்ம படிக்கணும். 2 படிப்பு, அது இன்னும் அதிகப்படியான சுமை தான். அதனால் அப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் படிக்காமல் புத்தகம் படிப்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். படித்து தான் ஆகணும். நல்ல புத்தகங்கள், சுவாரஸ்யமாக, ஆர்வமாக நம்மை இழுத்து கொண்டு போகிற நல்ல புத்தகங்களை படிக்கணும். படித்தா அந்த சுமை தெரியாது, நமக்கு அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. நமக்கு பிடிக்காத புத்தகங்களை கடமைக்கு படித்தா தான் புத்தகம் படிப்பது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம படிக்கிற புத்தகங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், தேடி தேடி பிடிக்கணும். அந்த புத்தகங்கள் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சும்மா ஏதோ புத்தகம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. கிடைக்கிறத அப்படிலாம் படிக்கக்கூடாது. தேடி தேடி உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது, உங்களுக்கு சுவாரஸ்யமாக இல்லை என்றால் அப்போ அதை நீங்கள் படிக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நல்ல படம் நல்லா இருந்தால் தானே பார்ப்பீங்க. இந்த படம் நல்லா இல்லைன்னாக்கா தேட்டரில் போய் படம் பார்க்குறீங்க. அந்த படம் நல்லா இருந்தால் பார்ப்பீங்க, தொடர்ந்து பார்ப்பீங்க. நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க, வந்துடுவீங்க. பாதியே இருந்துச்சு, 150 ரூபா கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டீங்க.
வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு புத்தகம் நல்லா இல்லைன்னா மூடி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இல்லாத புத்தகத்தை கடமைக்கு படிச்சிங்கன்னா புத்தகத்தின் மீது உங்களுக்கு ஒரு மோசமான மதிப்பீடு ஏற்படும். புத்தகம்னாலே எப்படி கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நல்ல புத்தகங்களை தேடி தேடி படிங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை படிங்க. அப்போ தான் புத்தகத்தின் மீது உங்களுக்கு ஆசை அதிகமாகிட்டே இருக்கும். புத்தகம் என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த துணையாக அது மாறும்.